தம்பி நீங்களும் வந்து டைரி போட்டிருக்கீங்க. ஒரு அவரு வந்து மெமரியில எடுத்துட்டு படிப்பாரு. வந்து பாடுறாரு. இல்ல அவர் மெமரியில பாடுறாரு. 1 மணி நேரம், 2 மணி நேரம்லாம் நம்மளால பாட முடியாது சிஸ்டர். அக்கா அவர் நான் அவ்வளோ சொல்ல ஒரு வந்தது, இதா பாடல நீங்க ம். எழுதி வச்சுக்கிறீங்க. அவரு பொறுத்தளவுக்கு மெமரியில ஏத்திட்டு பாடுறாருன்னு சொல்ல வரேன். சோ எனக்கு வேலை இல்லன்னு சொல்ல வரேன். அதெல்லாம் ரொம்ப ம். பெரிய விஷயம். அதெல்லாம் ஆமா. மெமரிலாம் ஏத்தி வச்சு படிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அவர் வந்து அதுல கிரேட். சரி. ரேவதி சிஸ்டர் இங்க பாருங்க ரேவதி சிஸ்டர் புதுசா கேட்டிருக்காங்க. இப்ப தான் நான் கவிதை உங்ககிட்ட எப்படி இருக்கு பேசுறேன். சிஸ்டர் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு சிஸ்டர். நான் மெசேஜ் போடலான்னு நெனச்சேன். சரி மேல ஏறி ஒரு பாடலும் பாடிட்டு, ரேவதி சிஸ்டர்ட்டயும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே. அது கவிதை அதாவது இப்ப நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஒரு 5, 6 கவிதை எழுதி வச்சிருந்தத சொன்னேன். திரும்ப திரும்ப அடுத்தடுத்து யோசிக்கக்கூடிய திறன் வருது. அத சொன்னேன் உங்கட்ட. ஓ! நம்ம அதோட நிப்பாட்டாம உங்க சேனல்ல நீங்க போட சொன்னீங்க. அது போட போட அடுத்தடுத்து நம்ம ஏதாவது யோசிக்கணும், ஏதாவது புதுசா செய்யணும், வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வருதுன்னு சொல்றேன். ஒரு விஷயம் தேவி அக்கா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் புதுசா பண்றோம். அது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, முதல்ல யார்கிட்ட போய் கேட்போம்? வீட்ல இருக்கிறவங்க கிட்ட தானே கேட்போம். எப்படி ஆமா, இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்ப வந்து அவங்க அப்ரிஷியேட் குடுக்கும்போதே நமக்குள்ள ஒரு உத்வேகம் வரும் பார்த்திருக்கீங்களா? அத நீங்க ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களான்னு ஆமா. சொல்லுங்க. நான் கண்டிப்பா ஒரு உங்களுக்கே பூரிப்பு. தெரியும். அண்ணன் ம். எல்லாருக்குமே தெரியும். பூரிப்பு உங்களுக்கு வரும். தெரியும். லைவ்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். காலம் தம்பிக்கு தெரியும். இளங்கோ தம்பிக்கு தெரியும். அண்ணனும் அன்னைக்கு பர்த்டே அன்னைக்குலாம் வந்து உங்கட்ட பேசுனாங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க. ஆ ஏதாவது இந்த மாரி சொன்னா கூட, "லைவ் எதுக்கு போற? சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே போற. எதுக்கு நீ அடுத்தவங்க ம். மனசெல்லாம் கஷ்டப்படுத்துற?" அப்படின்னு ம். சத்தம் போடுவாங்க. ம். அதான் அந்த கேட்டுட்டு இருப்பாங்க. பாராட்டு இப்ப இருக்கும்போது தான் நீங்க அடுத்தது செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு வேகம் வரும்னு சொல்ல வரேன். அதத்தான் ம். நாங்களும் செய்றோம். வேற ஒண்ணும் இல்ல. மத்ததெல்லாம் உங்ககிட்ட தான் திறமையெல்லாம். ப்ரோ ஒரு மெசேஜ் குடுத்திருக்காரு. அத மட்டும் படிச்சுர்றேன். நிலா சொல்லுங்க. அப்பப்போ காணாமல் போக படி. காரணம் அழகா இருக்கேன்னு மனிதர்கள் நிலாவுக்கு லவ் லெட்டர் குடுப்பாங்க. பயந்து கூட இருக்கலாம் சிஸ்டர். அக்கா, இது ஒரு ஹைலைட் வரணும் இப்போ. இருங்க. ப்ரோ சொல்லியிருக்காரு. நிலா அப்பப்போ காணாமல் போக காரணம் அழகா இருக்கேன்னு மனிதர்கள் நிலாவுக்கு லவ் லெட்டர் கொடுப்பாங்கன்னு பயந்து கூட இருக்கலாம் சிஸ்டர். கன்ஃபார்ம் இது வந்து ஹைலைட் வரும். அந்த நிலா தான் சித்ரா சிஸ்டர். அச்சச்சோ! அப்படிலாம் இல்ல. தே சி தேவி அக்கானே எனக்கு வாயில வருது. கோவிச்சுக்க போறாங்க. அப்படிலாம் இல்ல ரேவதி ம். சிஸ்டர். அதெல்லாம் நிலாலாம் கிடையாது நானெல்லாம். சாதாரண ஒரு பொம்பள தான். நானும் உங்கள இது மாரி தான். எல்லாத்து மாரி தான். நிலாவுக்கு லவ் லெட்டரும் குடுத்தவங்களோட குத்தமா? இல்ல நிலாவோட குத்தமா? 2 பேர் மேலயுமே குத்தம் சொல்ல முடியாது. அக்செப்ட் நிலாவுக்கு பண்ணிக்கன்னா கை இல்ல பண்ணிக்கலாம். தேவி அக்கா. நிலாவுக்கு கை இல்ல. ஆ அது வட்ட நிலா. அதான் இது கவிதைக்கு தான் சொல்றேன். கவிதை வந்து பொய் தானே! அதனால எது அதாவது அழகா இருக்கிற கண்டிப்பா, அவங்க உங்க கண்ண பறிச்சு ஒரு விஷயம் உங்களுக்கு செய்யணும்னு தோணுதுன்னா, உங்களுக்கு பிடிச்சதுனால தான் நீங்க செய்றீங்க. கண்டிப்பா. அப்ப அதுல பிடிக்குது இன்னொன்னு சொல்லணும். அப்படின்றதுக்காக அத பண்ணாம அழகுங்கிறது நடக்க வந்து பிசிக்கல் கிடையாது. மனசு. ஆ மனசு தான். அது ஓ 60 வயசுல கூட அந்த அழகா ஃபீல் பண்றது அந்த மனச தான். காட்டுற ஆமா, அன்பத்தான். 60 ஆமா. வயதிலயும் ஒரு கணவன் மனைவி அன்பா இருக்கிறதுக்கு காரணம், அவங்க இவங்கள நல்லா பார்த்துக்கிறது, இவங்க அவங்கள நல்லா பார்த்துக்கிறது. அந்த விஷயத்துல என்னமோ நாங்கலாம் குடுத்து வச்சவங்க தான். ஆமா. அதுதான் அழகு. அழகு எப்ப 20 வயசுல இருக்கிற மாரி 60 வயசுல இருக்குதா என்ன சொல்லுங்க? தோல்லாம் சுருங்கி போயிடுது. மனசுக்கு இருக்குல்ல, மனசு ம். நம்ம மனசு அன்னைக்கு வச்ச அன்பு. கோவம் வந்தா வாயா ஆமா. போயான்னு திட்டுறோம். வாடி போடின்னு திட்டுறாங்க. அது கொஞ்ச நேரம் தானே. அப்புறம் மாறிடுதுல்ல. அ கண்டிப்பா, அவ்வளோதான். கண்டிப்பா. ம். சரிங்க சொல்லுங்க சிஸ்டர். தேவி நான் அக்கா. ஒரே என்ன பாடல் பாடப் போறீங்க? என்ன பாடல் பாட முருகன் பாடல் பாடவா? இல்ல சினிமா பாடல் பாடவா? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ யுவர் விஷ். மொத்தத்துல உங்க பேத்தி என்னை திட்டாம இருந்தா சரி. என் பேத்தி அங்க அந்த ரூம்ல தூங்குறாங்க. சரி. அவங்களுக்கு என்ன நல்லா தூங்குறாங்க. நைட்ல தான் எந்திரிச்சு எந்திரிச்சு அம்மாச்சி 6, 7 தடவ 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா எந்திரிச்சிரும் சிஸ்டர். ம். இங்க ரேவதி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க பாருங்க. சிஸ்டர் நான் ம். கமெண்ட் போட்ட பிறகு தான் லவ் லெட்டர் கமெண்ட் வந்தது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படிங்களா? வாங்க தேவி அக்காவோட பாடல் கேட்கலாம். திலகம் அக்கா எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். தேவி சிஸ்டர் பாட்டு பாடுறாங்க. அண்ட் தென் இளங்கோ கிருஷ்ணன் வாங்க, காலம் பிரதர் வாங்க. எம்ஆர்கே தம்பி வேலை இருக்குன்னு போயிருக்கீங்க. முருகபக்தன் தம்பி அவ்வளோதாங்க எனக்கு சொல்ல தெரியும். சொல்லாதவங்க பேருக்கு கோவிச்சுக்காதீங்க. வாங்க கேட்கலாம். பாடுங்க அக்கா. முருகன் பாடல் ஒரு 4 லைன் பாடிட்டு, அப்புறம் ஒரு சினிமா பாடுங்க. பாடல் மட்டும் பாடுங்க. அள்ளிக் கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி